திமுக மேடையில் ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க. வலைதளத்தில் காட்டினாங்க. வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்கே போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறாங்க? இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, காவல்துறை உயர் அதிகாரி இருக்காங்க. அந்த இடத்துலையே மேடையிலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காட்சி இன்றைக்கு வலைதளத்தில் வருது. அதோட 2 நாளைக்கு முந்தி நேற்றைக்கு முன்தினம் இன்றைக்கு சென்னையில் சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது அதில் 2 வீலரில் 2 பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அதுக்குள்ளே சில பொட்டணத்தை போடுறாங்க. எங்கள் பேருந்துக்குள்ள உடனே அதில் பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை, அங்கே தாக்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும். எங்கே போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க. அந்த பேருந்து நிலையத்தில் போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் மட்டும் 20 நாளில் 11 பாலியல் கொடுமை நடந்திருக்குது. 11 பாலியல் சீண்டல் நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு மாவட்டத்தில் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்க. எனக்கு ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில் பார்ப்போம், பத்திரிகைகள் பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் கஞ்சா போத, கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமாக விற்குது. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வணிகர் பெருமக்கள், இன்றைக்கி நம்முடைய ஃபாதர் பிஷப் அவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவர்களே பேசுனாங்க, எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க, இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, எப்படியாவது கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க. நானும் அதுதான் சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் பேசினேன். இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டதோ இல்லையோ தெரியல, செவடங்காதில் சங்குதுற மாதிரி பல முறை சொல்லியாச்சு. 3 ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைப் பொருளுக்கு கடுமையாகி சீரழிகிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம். அதே போல் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் தடுத்த மாதிரி இல்லை. இன்றைக்கு அவர்களே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கடைக்காரர் பேசுகிறாரு, தினம் போய் கடையை திறந்தால் முன்னாண்ட படுத்து கிடக்கிறாங்க, போதையில் படுத்து கிடக்கிறான், அவனை எழுப்புனா தகராறுக்கு வர்றாங்கிறார். இப்படிப்பட்ட நிலைமை தேவைங்களா? சத்தமா சொல்லுங்க. மிக மோசமான நிலை. இன்றைக்கு போதை ஆசாமியில் யாரும் தட்டி கேட்க முடியல, தட்டி கேட்டா கொலை பண்ணிடுறான்.